நம்மோடு பொன்ராஜ் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு பொன்ராஜ். வரக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்டமா? 5 பேர் எக்ஸிட் போல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மெஜாரிட்டி வந்து திமுக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 125ல இருந்து 145, 160 வரைக்கும் திமுகவுக்கும், 65ல இருந்து 80 வரைக்கும் அதிமுகவுக்கும், நாம் தமிழருக்கு ஒற்றை இலக்கம் அல்லது 0, தாவேகாவுக்கு வந்து 18ல இருந்து 24 சீட்டுன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. நான் இதுல என்ன பாக்குறேன் அப்படின்னா வந்து, நீங்க இது வந்து திமுக வந்து 125ல இருந்து 160 அப்படின்னா வந்து பெரிய பேண்ட்வித் ரொம்ப பெருசா. 160 அப்படின்றப்ப வந்து 160 அப்படின்லாம் போச்சு அப்படின்னா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரௌண்ட் 60ல இருந்து 80 சீட்டு வரும் பொழுது 160 + 80 அப்படின்னு போயிட்டாலே வந்து 240 வந்துருது. அப்புறம் மிச்சம் இருக்க கட்சிக்கு எங்க சீட் இருக்கு? 234 தானே இருக்கு மொத்தமாவே. அப்ப சீட் எங்க இருக்கு மிச்சம்? அப்ப 18 சீட்டு வரணும், தாவேகா வரணும் அப்படின்னா 25% மேல வாங்கணும். 25% மேல 18 தொகுதியில வாங்கினாதான் வந்து 33% மேல வந்து ஒரு 20 தொகுதியிலாவது வாங்கினா தான் அவங்களுக்கு அந்த சீட்டு வரும், கன்வெர்ட் ஆகும். எனவே வந்து இது இந்த ப்ரிடிக்ஷன் படி பார்க்கும் பொழுது திமுக அறுதி பெரும்பான்மை பெற்று 160ல இருந்து 180 இடங்களுக்கும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 60ல இருந்து 80 சீட்டு வரைக்கும் அவர்கள் பெறுவார்கள் என்றுதான் தெரிகிறது. இந்த 2 கட்சியும் தான் வந்து இந்த 2026 தேர்தல்ல தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். எனவே வந்து நாம் தமிழருக்கும் அதே மாதிரி தாவேகாவுக்கும் வந்து சீட் கன்வெர்டபிலிட்டி இவர்கள் ப்ரெடிக்ட் பண்றது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். சரி, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ பலர் கருத்தா இருக்கு. ஆனா ஆட்சி அமைப்போங்கிற வகையில கடந்த கால கருத்து கணிப்பு முடிவுகளை எல்லாம் ஒப்பிட்டு இது ரொம்ப தவறான கணிப்பு, களத்துல இருந்து பாக்குறோம், நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வெளிப்படுத்துறாங்களா? அப்படியான சூழல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து இந்த சோசியல் மீடியா உலகத்திலே வாழ்றவங்க, அதனால வந்து அவங்க ஆல்ரெடி ஆட்சி அமைச்சிட்டாங்க. எனவே வந்து அவங்களை நம்ம குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எனவே அவர்கள் வந்து இந்த 4ஆம் தேதி வரைக்கும் அந்த கனவுலகில் சஞ்சரிப்பதற்கு யாரும் தடை சொல்ல முடியாது. அவர்கள் தாராளமாக சஞ்சரிக்கலாம். 18 சீட்டு 20 சீட்டு எல்லாம் வந்து கண்டிப்பாக வருவதற்கு சான்ஸே கிடையாது. ஏன் முடியாது? ஒரு மாற்றத்தை மக்கள் நினைக்க மாட்டாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க, உறுதியா சொல்றீங்க? ஏங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகல. நீங்க வந்து ஒரு 6 தொகுதி 2 தொகுதி அவர் தொகுதிக்கு தான் 2 வட்டம் போனாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு. மற்ற எல்லாமே வந்து இப்ப பணம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே அவர் போனாரு. மற்றதெல்லாம் வந்து 234 தொகுதியில அவருடைய தொண்டர்களாக, அவருடைய தீவிர பற்றாளர்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் களத்தில் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கிட்ட கிட்டத்திலே போகலங்க, ஒர்க் பண்ணவே போகலங்க. மக்கள் வந்து வாக்கே கேட்காதவருக்கு எப்படிங்க வாக்கு போடுவாங்க? சோசியல் மீடியால வந்து நான் தாவேகாக்கு போட்டேன், குடும்பமா போட்டேன்னு சொல்லிட்டா உடனே அது வந்து ஓட்டா மாறிடுமா? அது எப்படி நடக்கும் சொல்லுங்க பாப்போம். அது எப்படி? நீங்க எடுத்துக்கங்க, ஆல்வேஸ் வந்து போன தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கனாலே, ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே, மக்கள் நீதி மையத்துக்கு வந்து அர்பன் கான்ஸ்டிடியூன்சில 8% இருந்து 20% இருந்தது. அதே மாதிரி இவருக்கு 20% இருந்து 25% அர்பன் கான்ஸ்டிடியூன்சில கிடைக்கும். 25% வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சீட் கன்வெர்டபிலிட்டி வர்றாங்க? 25% வந்துருச்சுன்னா அது சீட் கன்வெர்டபிலிட்டி எப்படி ஆகும்? அப்ப ரூரல் கான்ஸ்டிடியூன்சில 6%, 5% கீழே தான் போகும். அது நீங்க நல்லா கணக்கு பண்ணி பாருங்க. 33% வாங்காம எந்த சீட்டு கன்வெர்ட் ஆகாது. மினிமம் 33%. இப்ப 33% வாங்குறதுக்கு ஈவன் வந்து நீங்க பெரம்பூர்லயும் வாங்க முடியாது, மதுரை திருச்சி கிழக்குலயும் வாங்க முடியாது. அப்ப 2லயுமே ஜெயிக்கலைன்னா வேற எந்த இதுல ஜெயிக்க முடியும்? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்க வந்து அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 160 நீங்க இப்ப வந்து இங்க இருந்து ப்ரிடிக்ட் பண்ணும் பொழுது 145ல இருந்து 160 ப்ரிடிக்ட் பண்ணும் பொழுது இது கிளீன் ஸ்வீப்பா தான் போய் முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செகண்ட் இன்னிங்ஸ் 2 செகண்ட் எதிர்கட்சி ஏடிஎம்கே தான் வரும். அவர்கள வந்து அங்க வந்து டென்ட் பண்ணி வேணா பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வருமே ஒழிய சீட் கன்வெர்டபிலிட்டி அதிமுகவுக்கு தான் நடக்கும். இது தாவேகாவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி அவர்கள் 2 பேரும் ஜெயிச்சு வர, சீமான் ஒரு சீட்டும் விஜய் ஒரு சீட்டும் ஜெயிச்சு வந்தா நல்லது. சட்டசபையில ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு, ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். சீமான் உள்ள வந்தா
விஜய் உள்ள வந்தா அவங்களுடைய சட்டசபையில அவர்கள் ஆற்றக்கூடிய பணி வந்து ஓரளவுக்கு வந்து சுயரசியம் இருக்கும். அதை நம்ம பார்ப்பதற்கு தமிழக மக்களுக்கு வேண்டுமானால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஒழிய 20 சீட்டு 18 சீட்டு எல்லாம் வந்து கனவு கூட நடக்காது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்வீப் அடிக்குது. செகண்ட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவதாக வருகிறது. இதுதான் நடக்க போகுது.